உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்போ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஜூலை 27 சனி வக்ரமாக இருக்குது. சனி அப்படின்னாலே மக்களுக்கு ஒரு விதமான சின்ன பயம் இருக்கும். இந்த வக்ரமான சனி மக்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்கார்? இந்த சனியை பொறுத்த வரைக்குமே என்னுடைய ஃபேமஸ் டைலாக் தான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது தான். இந்த சனி வக்கரமாகும் பொழுது நிறைய நற்பலன்களை தருவார். என்றைக்குமே என்னைக்கு ஒரு ரவுடி பிகம்ஸ் ஹீரோ, தென் இந்த ஹீரோ அவருடைய நீட்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு படத்தை பார்த்திங்கன்னா, விஜய் படத்தை பார்த்தா அதில் ஒரு தடவை இந்த மாதிரி இருப்பார். அப்புறம் போலீஸாக மாதிரி எல்லாருக்கும் நல்லது செய்வார். அந்த மாதிரிலாம் நிறைய காட்சிகள் நமக்கு சொல்லுவாங்க. திடீர்னு ஒருத்தர் மனம் திருந்தி நல்லது பண்ணால் எப்படி இருக்குது, சனிலாம் நல்லது பண்ண ஆரம்பித்தா தாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் வருகிறது, யார் யாருக்கெல்லாம் பணமழை கொட்ட போகிறது, கல்யாணமாக போகுது, காதல் ஓகே ஆக போகுது, ஃபாரின் போகிறீங்க என்பதெல்லாம் விளக்கமாக ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர காலங்களில் என்ன மாதிரியான சிறப்பான பலன்கள் கிடைக்க இருக்கு? துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களை காப்பாற்றுறதே சனி பகவான் தான். இப்போ தான் ஒரு பதிவில் சொன்னேன். காரணம் என்ன அப்படின்னா, 10லே குரு வந்தால் பதவி பறி போகும். நான் சொன்னப்பெல்லாம் நம்பலை யாரும், இனிமேல் வரும் பாருங்கள். காரணம் என்னென்னா, 10ஆம் இடத்து குரு பகவான் வேலையை பிடுங்கிறதே ஒரு வேலையாக இருப்பார். நன்றாக பார்த்தீர்களானால் நம்ம கம்பெனியில் 2 பாஸ் இருப்பாங்க. ஒன்று ரவுடி மோடு பாஸு, இன்னொரு பாஸ் என்னென்னா ரொம்ப சாந்தமான பாஸ். இந்த ரவுடி மோடு பாஸை நம்பலாம், ஏன்னா பிரச்சனைனா சண்டை போடுவார், ஆனால் பசங்களை விட்டு கொடுக்க மாட்டார். இந்த சாந்தமான பாஸ் இருக்கார் பார்த்தீங்களா, எப்போ வேணால் வேலையை போடுவார். இதெல்லாம் நம்பவே முடியாது. சனி எப்படி கேரக்டர்னால், என் பையன் நீ செய்யலை எல்லாத்தையும் நிறுத்திடுவேன் அப்படி கிளைம் பண்ணி உங்களுக்கு ப்ரொமோஷன் வாங்கி தர ஆள் யார்? சனி. அப்படிப்பட்ட ஒரு உத்தமர். குருலாம் கண்டிப்பாக வேலையை பிடுங்குவார் சார், ஆனால் சனி பெஸ்ட்டு. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். 6ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி ரோக சனி. நிறைய சேனல்களில் ரோக சனி வக்கரமாகிறார், ஒரு வியாதியாக வரப்போகுது, கஷ்டமாக வரப்போகுது, சுனாமி பாய்ஸ் இவங்க சொல்கிறது எதையும் கேட்காதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, பிகாஸ் எப்போ பார்த்தாலும் உலகாளி இது ஏதாவது இடிஞ்சு போயிடும், உடஞ்சி போயிடும். நல்லது பேசுவோம். காலங்காத்தாலும் நம்ம சேனல் பார்க்குறது எதுக்காக? நல்லது கேட்போங்கிறதுக்காக. 6ஆம் இடத்திலே சனி பகவான் என்ன பண்ணுறார்? 6ல் இருந்த சனி பகவான் 8 பார்க்குறார், 6ல் இருந்து 12 பார்க்குறார், 6ல் இருந்து 3 பார்க்குறார். இது என்னாகும்? இது எல்லாம் விபரீத ராஜயோகத்தை தரும். விபரீத ராஜ யோகம். என்ன விபரீத ராஜயோகம்? அது ஒரு விபரீதமும் இல்லை. நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அத்தனையும் வெற்றி. பாரதியார் சொல்கிறார், எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி, மற்ற அங்கே வெற்றி. நான் என்னை வெற்றி பெற வைங்க, நான் ஜெயிச்சுக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கும்போது அது எப்படியாவது பாலிடிக்ஸ் பண்ணி எடுத்து விட்டுறாங்க. எல்லோருமே சாமர்த்தியசாலிகள் தான். நாம் எல்லாம் உலகில் முந்தி பிறந்த ஒருவர் தான். நம்மளாம் பேசிக்காக பிறக்கும் போதே வெற்றியாளர்கள் தான். ஆனால் நம்மளை வெற்றி அடைய விடாமல் கெடுக்கிறவன் யார்? வேறு யாரும் இல்லை, நம்ம பாஸு. அது அப்போ நான் தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து அந்த முடிவுக்கு வாங்க. இப்போ நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் தான் பாஸ். ஆரம்பிங்க, சூப்பராக இருப்பீங்க. 6ஆம் இடத்து சனி பகவான் ஒர்க்கிங் பர்சனாக இருந்தால், எல்லாராலையும் பிஸ்னஸ் தொடங்க முடியாது, ஒர்க்கிங் பர்சனாக இருந்தால் விபி வரைக்குமான பெரிய தலைமை பதவியில் அவங்க கொடுப்பார். சனி கொடுத்தால் 6ஆம் இடத்து சனி பகவான் சூப்பராக இருப்பார். என்ன சார் இப்போ தான் வேலை போகுங்கிறீங்க? அதான் சொல்கிறேனே, உங்களுக்கு எக்ஸம்ஷன் தள்ளுபடி. என்ன, இந்த குரு பகவான் தரும் ஆபத்தை சனி பகவான் உங்களுக்கு சரி செய்து விடுகிறார், சமன் செய்கிறார். அப்போது அந்த 6 மாதமும் சனி பகவானையே பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த சென்னையில் இருக்கிறவங்களா இருந்தால் பக்கத்தில் இருக்கிற குரோம்பேட்டு, அங்கே பக்த ஆஞ்சநேயர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே போனீங்கன்னா தேங்காய் கட்டிவினா, அங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் கட்ட சொல்லுவாங்க. அது கட்டி அந்த சனீஸ்வரனை ராமச்சந்திரமூர்த்தியை வழிபடுங்க. தினமும் ராமநாமம் சாயந்தரமானா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வரானனே, இதெல்லாம் அழகாக பாடுங்க. அந்த வார்த்தையை சொன்னால் கூட போதும். நீங்கள் தினமும் ராம் 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 ராமஜபம் பண்ண உங்களுக்கு சனி பகவானுடைய அனுகிரகம், அது பண்ணால் ஆஞ்சநேயர் அனுகிரகம் கிடைக்கும். ஆஞ்சநேயர் அனுகிரகம் கிடைச்சாலே சனி பகவான் அனுகிரகம் கிடைக்கும். அதான் விஷயம். பிரம்மச்சரியத்தை தீவிரமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சனிக்கிழமைகளில் முடிந்தவரை எவ்வளோக்கு எவ்வளோ சைவமாக இருக்க முடியுமோ, அல்லது எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை சுத்தமாக வச்சுக்க முடியுமோ. சாட்டர்டே நைட் பார்ட்டிக்கு போகலாம், வரியா வேண்டாம். சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார், ஜாக்கிரதையாக இருங்க. அவருக்கு ஒரு மரியாதை கொடுங்க. அந்த நாள் மட்டும் கொஞ்சம். அப்போ ஃப்ரைடே நைட்டே ஓகே, ஓகே. சாட்டர்டே நைட், சாட்டர்டே வேண்டாம், ஃப்ரைடேவோ சண்டேவோ வச்சுக்கோங்க. உங்களை யாரும் ஒன்றும் பண்ண சொல்ல. அவர் டேல க்ளீனாக இருங்க. பெரும்பாலான நேரம் அவருக்கு மரியாதை செலுத்துங்கள், வாழ்க்கை மாறிடும். இவர்களுக்கு ரொம்ப நாள் இருந்து வந்த அந்த குடும்ப பிரச்சனை அப்படின்றது தீருமா? 200% உங்களுக்கு சரியாகும். காரணம் என்னவென்றால், இவர்களுடைய 6ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் 3 விபரீத ராஜயோகங்களை தருகிறார். அதில் முதல் ராஜயோகமாக 12ஐ பார்ப்பது. 12ங்கிறது
இல்லற வாழ்க்கை. அதை சனி பகவான் பார்க்கும்போது எனக்கு ஒய்ஃப் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் இல்லை, காதலிக்க நேரம் இல்லை, அதெல்லாம் போயிடும். இப்போ நீங்கள் வந்து தொடர்ந்து லவ் மோட்லேயே இருப்பீங்க. போதும் 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 விபரீத ராஜயோகம் போது சம்பாதிக்கிற வழி பாருங்க. வேணால் கன்னிராசிக்காரங்களை ரெஃபரன்ஸ் கேட்டுக்கோங்க. அவங்கள மாதிரி லவ்வே பண்ணாமல் ஒரு வாழ்க்கை வாழுங்க, நல்லா இருப்பீங்க. ஸோ 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்பொழுது குடும்ப பிரச்சனைகள் தன்னால் சரியாகும். இவர்களுக்கு சனி வக்ர காலத்துல 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு 100 மார்க், பிரமாதமாக இருக்கும், சூப்பராக இருப்பீங்க. பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி அப்படின்னாலே ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ். உலக நாடுகளில் சனியை பார்த்து பயப்படாதவங்க யாருமே கிடையாது. காரணம் என்னென்னா, இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது வேர்ல்டு ஃபேமஸ். இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்குமே இவருடைய வழிபாடுகளை வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட்டு இது நம்ம காட்ட தேவையில்லை. காரணம் என்னென்னா, சனி பகவான் சக மனிதனுடைய தேவைகளை உணர்ந்து ஒரு அன்னதானமோ, அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு ஹெல்ப்போ பண்ணாலே போகிறோம். அதுதான் வந்து சனி பகவான் கேட்குறது. இந்த ஜூலை 27 வருகின்ற இந்த வக்கரம் இந்த டிசம்பர் வரை தொடர்வதால் பாதி மாதம் இது பெண்டெடுத்தார் சார், ஜனவரியிலேருந்து இப்போயாவது லீவ் ஓட சொல்லுங்கள் சார் அவரைங்கிற மாதிரி ஒரு 6 மந்த்ஸ் உங்களை ஓட விட்டு பார்க்குறாரு சனி பகவான். நீ என்ன தான் பண்ணுற பார்க்க, நான் உன்கிட்ட பிரச்சனையே பண்ணலப்பா, உனக்கு நான் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல, பார்ப்போம் நீ ஜெயிச்சு காட்டு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு தரார். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்பவர்கள் புத்திசாலிகள். அப்போது இந்த ஜூலை 27 மீனத்தில் இருக்கின்ற சனி பகவான் வக்கரமடைகிறார். டிசம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த பீரியடில் அளவு கடந்த செல்வங்களை தருவார். ஏற்கனவே நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன். இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2-3 எக்ஸம்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று மீனத்தில் குருவனுடைய வீட்டில் இருப்பதால் அவருக்கு தோஷம் இல்லை என்று வைத்துக்கொள்ளலாம். ரெண்டாவது விஷயம் என்ன, இதே சனி பகவான் உங்களுக்கு வக்கரமடைவதால் எந்த தோஷமும் இல்லைன்னு வச்சுக்கலாம். காலபுருஷனுக்கு 12ஆம் இடம், அது 12ஆம் இடத்திலிருந்து வக்கரம் பெறும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு விரயங்கள் எல்லாம் சுப விரயங்களாக பொதுவாகவே உலக மக்களுக்கு நன்மை செய்கிறார். இதுக்கு அடுத்த நல்ல விஷயம் என்னென்னா, அதை குரு பகவான் பார்க்கிறார். குரு பார்க்கும்போது கோடி நன்மை. குரு பார்க்கும்போது இந்த சனி பகவான் மங்களச்சனியாக மாறுகிறார். இவ்வளோ அத்தனையும் இந்த சனியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள். ஸோ இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, 12ஆம் இடத்திலிருந்து பொதுவாகவே எவ்வளவுக்கு எவ்வளோ விரயங்களை குறைக்க முடியுமோ அதை குறைக்கிறார். இப்போ இந்த சிம்மராசிக்காரர்களாகட்டும், அல்லது உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களாகட்டும், கன்னிராசிக்காரர்களாகட்டும், மேஷம், மீனம், கும்பம், இவர்கள் எல்லாருக்குமே மிக அற்புதமான பலன்களை சனி பகவான் தருவார். காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து மங்களச்சனியாக இருக்கிறார். மற்ற என் ராசிக்கு என்ன சார் நடக்கும் என்றால், உங்கள் ராசிக்கு நீங்கள் மிதுன ராசியாக இருந்தால், அல்லது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸு, ஒவ்வொரு ராசிக்குமே இந்த தடவை எண்ணிலடங்காத பலன்களை அவர் தருவதால், பொதுவாகவே நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு, பிரம்மச்சரிய தெய்வங்கள் வழிபாடு, இப்போ கிராமங்கள் இருக்கிறவங்க நாட்டார் குல வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது சொடலமாடன், கருப்புசாமி, அது மாதிரி ஐயனாரப்பனை வழிபடுறது கூட சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுறது தான். அல்லது கோயில்களில் இருக்கிறவங்க, இங்கே சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் பெரும்பாலும் சபரிமலை ஒரு தடவை ஐயப்ப மாலை போட்டு போயிட்டு வாங்க. அல்லது நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில்களுக்கு, விஸ்வரூப ஆஞ்சநேயர் நங்கநல்லூர் போகலாம் சென்னையில் இருந்தால், அல்லது நாமக்கல்லில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தலாம். நம்ம ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சனி பகவானை ப்ரே பண்ணும் பொழுது வீட்டில் நீல கலர் சங்கு புஷ்பம் மாலை கட்டுறீங்கன்னா நீங்கள் கட்டி எடுத்துகிட்டு போங்க, அப்போ தான் பலிக்கும். வெண்ணெய் வாங்கி சாத்துறோம், நீங்கள் வெண்ணெய் வாங்கி நெய் வாங்குறது அதை எடுத்துகிட்டு போங்க. எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள், கடையில் போய் வாங்காதீங்க, அங்கே போய் இன்ஸ்டண்ட்டாக கோயில் முன்னாடி போய் வாங்காதீங்க. நீல புஷ்பத்தை நீங்கள் வாங்கிட்டு போங்க. அதே மாதிரி சனி பகவானுக்கு அடிப்பாதம் வச்சு நடக்கிறது ரொம்ப பிடிக்கும். வெண்ணெய் சாத்துறது மாதிரியே செந்தூர காப்புன்னு ஒரு காப்பு இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் பெரும்பாலும் வெற்றிலை மாலைகள் போடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கனாலே சனி பகவான் மகிழ்ந்து அகமகிழ்ந்து என்ன கேட்டாலும் தருவார். அதனால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? பிரமாதம். சுவாமிஜி, தொடர்ந்து பல விஷயங்கள், மக்களுக்கு தேவையான பல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுவும் சனி வக்ர காலத்தில் மக்களுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தால் எப்படி தொடர்பு கொள்வது? மக்கள் என்னை தொடர்பு கொள்வதற்கு எல்லாம் வல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயாவினுடைய இந்த ஸ்ரீமடத்திற்கு வந்து சுவாமியை பார்த்து என்னிடம் அப்படியே நீங்கள் பேசி உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து கொள்ளலாம். ஒரு நாள் ஸ்ரீமடம் வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையே மாறும். காரணம், அத்தனை தூரம் நாங்கள் பவித்திரமானவர்கள். என்றைக்குமே வேத சாஸ்திரங்களில் வேள்விகளில் ஈடுபடுறவங்க தான் ஆன்மீகவாதிகளாக இருக்கிறார்கள். ஆன்மீகம் என்றால் என்ன அப்படின்னா, அதுக்குரிய கிரமமாக இது மாதிரி சூட்சுமங்கள் தெரிந்தவர்கள் தான். வகையில் கீழே போயிட்டு இந்த 2 நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய புக் பண்ணிக்கோங்க. உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளிற்குரிய புனிதமான ஸ்ரீமடத்திற்கு வந்து ஒரு பிரச்சனைகளை சொல்லி வெளிப்படுங்கள். ராம்ஜி சுவாமிகள்ங்கிற என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு பெரும்பாலும் வாட்ஸ்அப்பில் தான் நான் அவைலபிள். வாட்ஸ்அப்பில் என்ன படிக்கிறது ஈஸி. நீங்கள் டைரக்ட் ஃபோனோட மெசேஜ் அனுப்புங்க. வேற ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கலாம். நன்றி. நன்றி.